1954 எழுதப்பட்ட ஹே பிராட் பரி என்கின்ற ஆங்கில நாவலின் தலைப்பு என்றால் 441 ஃபாரன்ஹீட் என்றால் சுடு. அதாவது ஒரு பேப்பரை இழித்தால் அதில் இருக்கக்கூடிய வெப்பத்தை தான் இந்த கதையாக கருவாக கொண்டு இருக்கிறது. செல்சியஸ் என்றால் குளிர், செல்சியஸ் டிகிரி என்றால் இந்த கதை என்னவென்றால், ஒரு அரசன் ஆள்கிறான். அந்த அரச ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடியவர் மக்கள் எல்லாம் படித்தவராக இருக்கக்கூடாது. படித்தவராக இருந்தால் இந்த ஆட்சிக்கு இடையூறாக இருப்பார்கள் என்பதற்காக படிக்கக்கூடாது. முட்டாளாக இருந்தால் அவனுக்கு அனைத்து சலுகை செய்யப்படும் என்று சொல்லுகிறான். அப்படி யாராவது படித்தால் அந்த படிப்பவர் யாராக இருந்தாலும் அங்கு வீட்டில் புகுந்து அவர் படிக்கின்ற புத்தகத்தெல்லாம் வாங்கி எரிப்பது தான் வழக்கம். இப்படி அதற்கு தலையாய ஒரு அமைச்சரை அமைக்கிறான். அதற்கு வேலை செய்யக்கூடிய ஒரு காவலாளி ஏவலாக்களாக இருக்கிறான். இப்படி போகின்ற பட்சத்தில் அந்த தலை சிறந்த ஏவலாக இருக்கக்கூடிய அந்த ஆசாமி வீடு வீடாக புகுந்து புத்தகங்களை எரிப்பது மிகவும் தீவிரமாக நடைபெற்றது. ஒரு கிழவியின் வீட்டில் அதிக புத்தகம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். உடனே போகிறான், உள்ளே புகுந்து புத்தகத்தை எரிக்க முடுகிறான். அந்த கிழவியை அரண்டு புரண்டு ஆர்ப்பரிக்கிறார், கண்ணீர் விடுகிறார். புத்தகம் என்றால் இல்லை என்றால் நம்முடைய மூதாதையர் வரலாறு தெரியாது, நாம் படிக்காமல் போனால் பூலோகம் தெரியாது, நாம் எப்படிதான் வாழ வேண்டும் என்றால் சொல்லி கொடுப்பது பல்கலைக்கழகமாக இருப்பது புத்தகமே, இது எரிக்கலாமா என்று கண்ணீர் மல்க அந்த தீயிலே இந்த கிழவி எரிந்து விடுகிறார். இந்த பதறிப்போன இந்த இளைஞனுக்கு ஐயமுறுகிறான். ஓஹோ, புத்தகத்தில் இவ்வளவு விஷயமாக இருக்கிறது என்று மீதமிருந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறான். மனிதன் எப்படி பிறந்தான், எப்படி வாழ்கிறான், மனித பிறப்பு என்றால், எதிர்காலம் என்றால், இவன் தன்னம்பிக்கக்கூடிய பல புத்தகங்கள் எரிக்க போகின்ற இடத்திலெல்லாம் ஒவ்வொரு புத்தகமாக சேர்த்து 50 புத்தகங்கள் வைத்திருக்கிறார். இப்படி அதி அற்புதமாக பேசுகின்ற போது அவன் இல்லத்தில் இருக்கக்கூடிய மனைவி, இவர் ஒரு புத்திசாலியாக படித்திருக்கிறார் என்று அந்த அரசனிடம் புகார் இருக்கிறார். அரசனும் இவனை தேடி காவலாட்கள் வருகின்ற போது இவன் தப்பித்தால் பிழைத்தால் போதும் என்று காட்டிற்கு போகிறான். காட்டில் பார்த்தால் பல பல்கலைக்கழகமாக பல பேர் படித்து வைத்திருக்கிறார்கள், மெமரியில் அதிகப்படியாக வைத்திருக்கிறார்கள். திருக்குறளை படித்தவன் போல் இருக்கிறான், சாக்ரட்டிஸை படித்தவன் போல் இருக்கிறார்கள், இந்த கம்பனை படித்தவர் போல், இப்படி பல புத்தகமாக இருக்கிறார்கள், பல்கலைக்கழகமாக இருக்கிறார்கள். வியப்படுகிறான். அந்த நாட்டுக்கு போர் வருகிறது, அணுகுண்டு போட்டு அந்த நாடே சின்னாபின்னமாகிறது. இந்த படித்தவர்கள்லாம் ஒன்று கூடி அந்த நாட்டை மீட்டெடுத்து திரும்பவும் ஆட்சி கட்டிலை ஏற்றுகிறார்கள். இது நாவலாக வந்தது, நாடகமாக வந்தது. இந்த கதையை திரைப்படமாக எடுத்து